தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த வார்த்தைகளை கேட்கிறவங்களோடு கூட கர்த்தர் பேசுவாராக, இடைப்படுவாராக. 1 கொரிந்தியரின் புஸ்தகத்திலே 10ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் வாசிக்கிறோம், ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேட கடவன். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் மற்றவர்களுடைய பிரயோஜனத்தை அவர்கள் தேட கடவீர்கள். இன்று அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில் தன்னுடையவைகள், தன்னுடைய காரியங்கள், தன் குடும்பம், தன் ஊழியம், தன்னுடையது என்று சொல்லியே ஓடிக்கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். தனக்குரியது என்று சொல்லி போகிறதுல எந்த தவறும் இல்லை. ஆனால் அது சுயநலமாக மாறிவிடக்கூடாது. தான் மட்டும்தான், தன்னுடையது மட்டும்தான், தன் பிரயோஜனம் மாத்திரம்தான். அது மிக தவறு. அது மிக தவறு. பிள்ளையே, அவனவன் தன் தன் பிரயோஜனத்தை அல்ல, தனக்குண்டான நன்மையை மாத்திரம் தேடுகிறதில்ல. வேதத்தில் வாசிக்கும்போது யோசேப்பை குறித்து நீங்கள் பார்ப்பீர்களானால், அவன் தனக்கானவைகளுக்காக அவன் போகலைங்க. அவன் நாடு கடத்தப்பட்ட காரியங்கள், அடிமையாய் கொண்டு போகப்பட்ட காரியங்கள், அவன் வாழ்க்கையில் கடந்து போன கடினமான பாதைகள், இவைகளெல்லாம் அந்த தேசம் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக, தன் ஜனம் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக அங்கே கொண்டு போகப்பட்டான். மோசே வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது சொல்லுகிறான், ஆண்டவரே வேண்டாம், வேற யாரையாகிலும் அனுப்பும். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என் நாமத்து நிமித்தம் போய் தான் ஆக வேண்டும். கடந்து சொல்லுகிறான். காரணம் யாருக்காக? தேவ ஜனத்தினுடைய ரட்சிப்புக்காக. அவனுடைய காரியம் என்று சொல்லியிருந்தானா ஒரு இடத்துல உட்காந்து ஆட மேய்ச்சிட்டு அவன் மனைவி, அவன் பிள்ளைகளோடு கூட அவன் வாழ்க்கையை சந்தோஷமாக போயிருக்கலாம். இல்லை, அதை விட்டு வெளியே வந்தான். பார்வோனுக்கு முன்பாக போய் நின்றான். எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்களை அவன் மீட்டு கொண்டு வந்தான். அவர்களை மீட்டு கொண்டு வந்ததில்லை, அவர்களிடத்திலிருந்து வந்த நிபச்சொல்களை அவன் ஏற்றுக்கொண்டான். எல்லாவற்றையும் சகித்தான். தேவனுக்கு முன்பாக சாந்த குணமுள்ளவனாயிருந்தான், உண்மை உள்ளவனாயிருந்தான். கர்த்தர் அவனை அங்கீகரித்தார், கர்த்தர் அவனை ஏற்றுக்கொண்டார். அவன் தான் பிரயோஜனத்தை மாத்திரம் தேடணும்னு நினைத்திருந்துப்பானா, இன்னைக்கு அத்தனை லட்சக்கணக்கான ஜனங்கள் விடுவிக்கப்பட்டிருக்க முடியாது. ஆனால் அவனை கொண்டு ஒரு கூட்ட ஜனத்தை கர்த்தர் ரட்சித்தார், ஒரு தேசத்தை கர்த்தர் உருவாக்கினார். அந்த தேவ பிள்ளையே, உன் சுய எண்ணங்கள் அல்ல, சுய பிரயோஜனத்துக்காக ஓடாத, மற்றவருடைய பிரயோஜனத்தை நீ தேடு. மற்றவருடைய நலனை நீ விசாரி, மற்றவருடைய நலன்களிலே நீ கவனமாயிரு. தேவன் உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் வீட்டையும் அவர் ஆசீர்வதிப்பார். கண்களை இப்படி ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, வார்த்தைகளை கேட்டமுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவனவன் தன் தன் பிரயோஜனம் அல்ல, மற்றவர்களுடைய பிரயோஜனத்தை நாட தேட உதவி செய்வீராக, எடுத்து பயன்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆம். தேவ பிள்ளையே, தன்னுடைய காரியம், தன் வாழ்க்கை, தன் குடும்பம் சுயநலமாய் அல்ல, மற்றவருடைய பிரயோஜனத்தை தேடுங்கள். மற்றவர்கள் மீது கரிசனையாக இருங்கள், மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் வர்த்திக்க பண்ணுவார். God bless you.